ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைः தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹ. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் என்று பெயர். கிருஷ்ண பரமாத்மா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். அதனால பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய் மாமாக்கு ஆகாது அப்படி என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அது நமது வழக்கத்திலே இருக்கின்றது. அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னாக்க, ஆவணி மாசத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை தான் தாய் மாமாக்கு ஆகாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்காக இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பரிகாரம் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த தாய் மாமா அந்த 10 நாட்கள் அந்த குழந்தையை பார்க்கக்கூடாது. 10ஆவது நாட்கள் புண்ணியாக வாஜனம் செய்யும் போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் அந்த குழந்தை முகத்தை காமிச்சு அதில் தான் மாமா முதல்ல பார்ப்பார், அவருக்கு அந்த தோஷம் போகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதனால் இது எல்லாருக்குமே அந்த தோஷங்கள் உண்டு அப்படிங்கிறது கிடையாது. அது கிருஷ்ண பரமாத்மா மாமாக்காக மட்டும்தான். அவர் அந்த மாமாவை அழிக்கிறதுக்காக பிறந்தார். அதுக்காக அவருக்கு அந்த தோஷங்கள் இருக்கின்றது. அதற்காக சொல்வார்கள். அது பொதுவாக எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் அது கிடையாது. அதனால் பொதுவாக ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாக்க ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா என்னென்ன குறும்புகள் செய்தாரோ அந்த குறும்புகள் எல்லாமே அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்றால், நம்ம காஞ்சிபுரம் என்றாலே பிருத்வி ஸ்தலம், மண்ணு ஸ்தலம். அங்கே ஏகாம்பரேஸ்வரர், அங்கே பிருத்வியில் மண்ணில் தான் சுவாமி இருப்பார். பஞ்சபூதத்தில் முதல் ஸ்தலம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் நம்ம சிவபெருமானை நினைச்சாலே அந்த மண், அங்கே இருக்கக்கூடிய மண் எல்லாமே சிவன் தான். அங்கே நடக்கக்கூடிய, நம்ம செருப்பு போட்டே நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க. காஞ்சிபுரத்தில் திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே சிவன் கோயிலாகவே இருக்கும். அங்கே அந்த காஞ்சிபுரத்தில் பாண்டவதுவ பெருமாளை வழங்க வேண்டும். அங்கு காஞ்சிபுரத்தில் பாண்டுவத பெருமாள் அப்படிங்கிற அந்த பெருமாளை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வணங்குவது நல்லது. அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் நமது காஞ்சிபுரத்திலே அந்த பாண்டவது பெருமாளை வணங்கி இறைவன் அருளை பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க போங்கோ நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த சுவாமியை நீங்கள் வழிபட போகும்போது அந்த சுவாமியோட சிந்தனைகள், அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களா அந்த மந்திர ஒளி உங்கள் காதில் விழணும். அந்த சுவாமி மட்டும்தான் நமக்கு எய்த்தாப்புல இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வணங்கினால்தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கங்கிற ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதுபோல் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களோட மூளையை கொண்டு அங்கே நுழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க சுவாமியை சிந்தனைகள் மட்டும் வச்சுட்டு சுவாமியை தரிசனம் செய்து அந்த சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.